ஒரு மழை பெய்யும் மாலை. நகரத்தின் புறநகர பாதையில் ஒரு பைக் மெல்ல சென்று கொண்டிருந்தது. அந்த பைக்கில் இருந்தவன் அருண். புதிய வேலைக்காக நகரத்துக்கு வந்தான். வசதியான, மலிவான ஒரு வீடு தேடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு கிடைத்தது நகரத்தின் எல்லையிலிருந்த ஒரு பழைய வீடு. அனைவரும் அதை மறைந்த வீடு என்று சொல்வார்கள். ஆனால் ஏன் என்று யாரும் தெளிவாக சொல்ல மாட்டார்கள். முதல் நாள் அனைத்தும் சாதாரணமாக இருந்தது. அருண் வீடு சுத்தம் செய்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைத்தான். ஆனால் இரவு வந்ததும் கதவுகள் தட்டும் சத்தம், படிகளில் காலடி ஓசை மற்றும் வெறுமையான அறைகளில் குரல் ஒலிகள். அருண் யாரோ வீட்டில் நடமாடுகிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் பார்க்கும்போது யாரும் இல்லை. அந்த வீட்டின் அமைதி அவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் காலை அவன் அக்கம் பக்கத்தவர் ஒருவரிடம் கேட்டான். முதியவர் மெதுவாகச் சொன்னார், அந்த வீடு நல்லதில்லை பையா. அந்த வீட்டில் இருந்த குடும்பம் ஒரே இரவில் காணாமல் போயிட்டாங்க. அருண் சிரித்தான். இது எல்லாம் கதைகள் தானே ஐயா. ஆனால் அந்த சிரிப்பு இரவு வரும்போது மாறி பயமாக மாறியது. இரண்டாம் இரவு அவன் கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென குழந்தை சிரிப்பு. பின்னர் கதவு மெதுவாக திறக்கும் ஓசை. அவன் பின்புற அறைக்குச் சென்றான். அங்கே ஒரு பழைய பெட்டி. அதன் உள்ளே ஒரு பழைய டைரி. அவனது கைகள் நடுங்கின. டைரியின் முதல் பக்கத்தில் ஒரு பெயர், மீனா. அவன் படிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு இரவும் யாரோ எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிழல் நம்மை அழைக்கிறது. அந்த வார்த்தைகள் வாசிக்கும் போதே வீட்டில் மின்சாரம் போய்விட்டது. அவன் டார்ச் ஒளி போட்டான். அந்த ஒளியில் கண்ணாடியில் ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது. அவள் மெதுவாகச் சொன்னாள், எங்களை விடுவி. அருண் அதிர்ச்சியில் சுற்றிப் பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் காற்று திடீரென பலமாக அடிக்க ஆரம்பித்தது. அவள் விட்டுச் சென்ற டைரியில் ஒரு வரைபடம். அதன்படி வீட்டின் சுவரின் பின்புறத்தில் ஒரு மறைந்த கதவு. அவன் அந்த சுவரைத் தட்டினான். ஒரு இடத்தில் ஓசை மாறியது. அவன் சுவர் திறந்தான். ஒரு ரகசிய அறை. அங்கு ஒரு பெட்டி. அவன் அதை திறந்தபோது அந்த அறை முழுவதும் ஒளி பரவியது. மீனாவின் நிழல் அவனுக்கு முன் நின்றது. அவள் மெதுவாகச் சிரித்து மறைந்து விட்டாள். அந்த ஒளியுடன் வீடு முழுவதும் அமைதியானது. அடுத்த நாள் காலை அந்த வீடு காலியாக இருந்தது. அருண் காணவில்லை. ஆனால் மக்கள் சொன்னார்கள், அந்த வீட்டில் இருந்த மர்மம் முடிவுக்கு வந்தது. இனி அந்த வீடு அமைதியாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் மாலை நேரத்தில் அந்த வீட்டின் கண்ணாடியில் ஒரு நிழல் தோன்றும். அருணின் நிழல். மெதுவான பியானோ இசை ஒலிக்கிறது. சில மர்மங்கள் தீர்க்கப்படுகின்றன. சில மர்மங்கள் மாறாமல் தங்கிவிடுகின்றன.